ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்குறவங்களுக்கெல்லாம் ஒரு ராஃபில், அதாவது ஒரு குலுக்கல் இது நடத்தி, அதுல வெற்றி பெறுபவர்களுக்கு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் பரிசுன்னு அறிவிச்சிட்டாரு. அறிவிச்சதோட இல்லாம, அந்த கார அங்கேயே நிறுத்தி, அந்த காரோடைய முகத்துல இதுதான் குலுக்கலில் கிடைக்கப் போகிற பரிசு அப்படின்னு பெரிய ஸ்டிக்கர் ஒட்டிட்டார். அப்ப நெறைய பேர் வந்து அந்த கார தொட்டு தொட்டு பார்த்திருப்பாங்க. ஆனா தள்ளி போன்னு யாரையும் யாரும் சொல்லிட முடியாது அப்போ. இதற்கு பிறகு தான் சூப்பர் கிளைமாக்ஸ். இதை இவர் செய்த பிறகு ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் ஒரு திட்டத்த கொண்டு வந்தாங்க. என்னன்னா, அவங்கள்ட்ட கார் வாங்குறவங்களோட அவங்க ஒரு அக்ரீமெண்ட் போட்டாங்க. நான் வாங்குகிற காரை குலுக்கல் முறையில் வெற்றி பெற்றவருக்கு பரிசு என்று அறிவிக்க மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு தான் ரோல்ஸ் ராய்ஸ் கார். ஊடகத்துறை சார்ந்த பெருமக்களே, இந்த அரங்கத்திலே இருக்கின்ற அன்பு சொந்தங்களே, எல்லாருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்கள். உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயமா இருக்குன்னு எனக்கு புரியுது. ஏன்னா, எங்க நடுவரும் இல்ல பெல் அடிக்கிறதுக்கு. இவங்க எவ்வளவு நேரம் பேசுவாங்களோன்னு எல்லாருக்குமே கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. நான் ரொம்ப குறிப்பா ஒரு 2 விஷயங்கள தான் இங்க சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இது வள்ளுவர் கோட்டம் அரங்கத்தில நாம இருக்கோம். அதனால ஒரு திருக்குறள்ல ஆரம்பிச்சு ஒரு திருக்குறள்ல முடிக்க போறேன். அவ்வளவுதான் சொல்லப் போறேன். எனக்கு நினைவுக்கு வருகிற முதல் திருக்குறள், நீங்க கேட்டிருப்பீங்க அநேகமா. பெருக்கத்து வேண்டும் பணிவு, சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. என்ன பொருள்னா, ஒருத்தர் நல்லா வளர்ந்து பெரிய அதிகாரத்திலயோ, வசதியிலயோ இருக்கிற போது பணிவா தான் இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைன்ல வள்ளுவர் என்ன சொன்னார்னா, ஆனா வளர்ந்து வர்றாங்க இல்ல, அப்ப என்ன வேணும்னா, அப்பவும் மனசுல பணிவு வேணும். ஆனா கொஞ்சம் உயர்வு. "ஏய் நான் கூட பெரிய ஆள் தான்" அப்படின்னு சொல்லணும். சொல்லலைன்னா என்ன ஆகும்? உங்க எல்லாருக்கும் தெரியும். ஏறி மிதிச்சுருவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச குறள் அது. சார் அவர்கள் எழுதிய தங்க மகன் அந்த புத்தகத்த பத்தி தியாகராஜன் சாரும் மென்ஷன் பண்ணாங்க. அது படிக்காதவங்க கொஞ்சம் தயவு செஞ்சு படிங்க அது. வாழ்க்கைய பற்றி சில பார்வைகள அது கொடுக்கும். அந்த புத்தகத்த படிக்கிற போது தான் சார பற்றி, அந்த வாழ்க்கைய பற்றி எனக்கு ஒரு அறிமுகம் கிடைச்சது. நான் இப்ப சொன்ன 2மே அதுல இருந்தது. பணிவு என்பத நீங்களே இங்க பார்த்தீங்க. ஒரு நிகழ்ச்சி, அது அவருடைய நிகழ்ச்சி. 50 பேருக்கு வீடு வழங்கப்பட இருக்கிறது. மேடம் வந்து தலைவரா இருக்கிற ஃபவுண்டேஷன்ல என்னென்னலாம் செய்யறாங்கன்னு நம்ம ஏற்கனவே அந்த ஏவில பார்த்தோம். அப்படி இருக்கிறவங்க குறைஞ்சது ஒரு 25 நிமிஷமாவது பேச வேணாம்? ஒரு 2 நிமிஷத்துல பேசி முடிச்ச ஒரே சேர்மன் எனக்கு தெரிஞ்சு அவருதான். அந்த அளவு என்ன இவ்ளோ கம்மியா கை தட்டுறீங்க நீங்க? எனக்கு இல்ல, இது அவருக்கு. பணிவு என்பதே அவர். ஏன்னா வளர்ந்து வருகிற சூழலில். இது நமக்கு தெரியும். அதற்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சிய தங்க மகன் புத்தகத்துல எழுதியிருக்கார். ரொம்ப சீக்கிரமா அத சொல்லப் போறேன். சார் வந்து அப்பவுமே ஒரு தொழிலதிபர் தான். ஆனா இந்த அளவு பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைவதற்கு ஒரு 2, 3 ஸ்டேஜ் முன்னாடின்னு வச்சுக்கங்களேன். அப்ப துபாய்ல இருந்திருக்காரு. ஒரு ஃப்ரெண்ட பார்க்கறதுக்காக ரோல்ஸ் ராய்ஸ் ஷோரூம் வாசல்ல மீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லுவோம் தானே? இந்த ஷோரூம் வாசல்ல மீட் பண்ணலாம் பாரு. சார் வந்து கொஞ்சம் முன்னாடியே போயிட்டாரு. அந்த ஃப்ரெண்டு கொஞ்சம் லேட்டா வர்றாரு. சரி சும்மா தானே நிக்கிறோம்னு சொல்லி அவர் அங்க இருக்கிற ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார போய் இவர் பார்த்திருக்காரு. நிக்கிற நேரத்துல பார்க்கலாம்னு சொல்லி. அந்த ஷோரூம்ல இருந்த ஒரு ஒரு சகோதரர், ஒரு சிப்பந்தி இவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு, "வாங்க போறியா? வாங்க போறியா? இல்ல வாங்குறவங்க தான் பார்க்கணும். வாங்காதவங்க அங்க நிக்கணும். அங்க போய் நில்லு" அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் வெளியில வந்துட்டாரு. அவர தேடி வந்த நண்பர் வந்துட்டாரு. சாரி லேட் ஆயிருச்சு. இவர் சொன்னாராம், "நம்ம சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்கு." "என்ன வேலை?" "ஷோரூம்குள்ள போய் ஒரு கார் வாங்கணும்னு" இவர் சொல்லியிருக்காரு. ஷோரூம்குள்ள போயி அதே காரு. எந்த காரு? இவர் பக்கத்துல நின்னு பார்த்தப்போ, அதெல்லாம் தொட்டு பார்க்கக்கூடாது. வெளியில போன்னு சொன்ன அதே காரு. அது வேணும்னு சொல்லியிருக்காரு. அது ஷோரூம் பீஸ். அதுதான் வேணும் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல அந்த சிப்பந்தி அவரையே வந்து எனக்கு கொஞ்சம் இத முடிச்சு குடுக்க சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. அப்ப அந்த சிப்பந்தியினுடைய முகம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அவரும் எழுதல அத பத்தி. ஆனா கிளைமாக்ஸ் இனிமே தான் இருக்கு. அந்த கார வாங்கிட்டாரு. வாங்கிட்டு என்ன செய்யறது? அவருக்கு ஒண்ணும் கார் தேவையில்ல. அந்த நேரத்துல வாங்கினது தான். அவருக்கு
அவருடைய அந்த மார்க்கெட்டிங் உத்தியில ஒண்ணு தோணி இருக்கு. ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்குறவங்களுக்கெல்லாம் ஒரு ராஃபில், அதாவது ஒரு குலுக்கல் இது நடத்தி, அதுல வெற்றி பெறுபவர்களுக்கு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் பரிசுன்னு அறிவிச்சிட்டார். அறிவிச்சதோட இல்லாம அந்த காரை அங்கேயே நிறுத்தி, அந்த காரோடைய முகத்துல இதுதான் குலுக்கலில் கிடைக்க போகிற பரிசு அப்படின்னு பெரிய ஸ்டிக்கர் ஒட்டிட்டார். அப்ப நிறைய பேர் வந்து அந்த காரை தொட்டு தொட்டு பார்த்திருப்பாங்க. ஆனா தள்ளி போன்னு யாரும் சொல்லிட முடியாது அப்போ. இதற்கு பிறகுதான் சூப்பர் கிளைமேக்ஸ். இதை இவர் செய்த பிறகு ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. என்னன்னா, அவங்கள்ட்ட கார் வாங்குறவங்களோட அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. நான் வாங்குகிற காரை குலுக்கல் முறையில் வெற்றி பெற்றவருக்கு பரிசு என்று அறிவிக்க மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு தான் ரோல்ஸ் ராய்ஸ் கார். இப்ப அந்த குரலை திரும்ப சொல்றேன் பாருங்க. பெருக்கத்து வேண்டும் பணிவு, சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. உயர்வுனா அந்த இடத்துல நிமிர்வுன்னு அர்த்தம். நீ என்ன நீ எல்லாம் பெரிய ஆளா என்று சொல்லுகிறவர்களின் எதிரில், அதுவும் குறிப்பா நாம இந்தியர்கள், தென்னிந்தியர்கள்லாம் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாவே வரும். அந்த இடத்திலே நிமிர்வு இருக்க வேண்டும். ஆனால் வாழ்க்கையில் உயர்ந்த பிறகு பணிவு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இருக்கிற அவருக்கு உங்கள் அத்தனை பேரின் சார்பிலும் என்னுடைய பாராட்டுதல்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2வது விஷயம், இங்க ஃபவுண்டேஷன் செய்யற நிறைய விஷயம், ரொம்ப குறிப்பா கேன்சர் நோயாளிகளுக்கும் மற்ற நோயாளிகளுக்குமான உதவிகள். இப்போ உதவி செய்வது என்பது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஆனா உதவி செய்வதற்கு எனக்கு ஒரு கடமை இருக்கிறதுன்னு வர்ற எண்ணம் இருக்கு பாருங்களேன், அது ரொம்ப அரிதினும் அரிது. நிறைய பேர் கேரளாவை சேர்ந்தவங்க, அதனால சீக்கிரமா ஒரு கதை சொல்றேன். குருவாயூரப்பன் கோவில்ல நடந்ததா சொல்லுவாங்க. குருவாயூரப்பனுக்கு ஒரு பக்தர் வந்து 2 வாழைப்பழத்தை கொடுத்துட்டு படைச்சிட்டு போயிட்டாரு. ஒரு ஏழை பையன், பசி அவனுக்கு, உள்ள ஓடி வந்து 2 பழத்தை தூக்கிட்டான். தூக்கிட்டு வெளியில போனவன் என்ன நினைச்சானோ தெரியல, ஒரு பழத்தை எடுத்து குருவாயூரப்பன் முன்னாடியே போட்டுட்டு ஒரு பழத்தை தான் எடுத்து சாப்பிட்டுட்டான், மாட்டிக்கிட்டான். ஏய், குருவாயூரப்பனுக்கு போட்ட பழத்தை நீ எடுத்தியா, உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி அங்க இருந்த ஒரு பெரியவர், என்ன தண்டனைன்னா 100 தடவை அந்த கோயிலை சுத்திவான்னு சொல்லிட்டார். சொன்னதோட அவரே உட்காந்து எண்றாரு, 100 தடவை வந்தானா. ரவுண்ட் 1 பையன் வந்துட்டான், ரவுண்ட் 2 பார்த்துட்டே இருக்காரு, கண்ணை தேய்ச்சிட்டு பாக்குறாரு. சல் சல்லுன்னு சலங்க ஒலி கேட்கிறது, மயில் பீலி அசைய அசைய அந்த கிருஷ்ணனே 2வது ரவுண்ட்ல வந்தான். என்னடா அது கிருஷ்ணன் நடந்து வரான்னு பார்த்தா 3வது ரவுண்டு பையன் வரான், 4வது ரவுண்டு கிருஷ்ணன் வரான், 5வது ரவுண்டு பையன் வரான், 6வது ரவுண்டு கிருஷ்ணன் வரான். 100 ரவுண்டு முடிச்ச அப்புறமா கிருஷ்ணனை பிடிச்சிக்கிட்டாரு. கண்ணா, உனக்கு நான் தண்டனை கொடுக்கலையே, அந்த பையன் எடுத்தான்னு அவனுக்கு தானே தண்டனை கொடுத்தேன், நீ ஏன் தண்டனையில பாதியை வாங்கிக்கிட்டேன்னு பெரியவர் கேட்டாரு. அப்போ கண்ணன் சொன்னா, 2 பழத்துல 1 எனக்கு கொடுத்துட்டான், அவன் 1 தான் சாப்பிட்டான், அப்ப தண்டனையில பாதிய நான் தானே எடுத்துக்கணும்னு கண்ணன் சொன்னதாக ஒரு கதை உண்டு. இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உயர்ந்து வருகிற எல்லாருக்கும் பின்னால் நிறைய பேரினுடைய பங்களிப்பு இருக்கிறது. There is nothing like a self-made man. All of us are made of hundreds of others என்று ஒரு ஆங்கில பழமொழி உண்டு. அப்படி சில பேர் உதவி செஞ்சு பெரும் உயர்வை பெற்றுவிட்ட சில பேருக்கு தான் திருப்பி கொடுக்கணும்ன்ற எண்ணம் வருது. அந்த எண்ணம் ஐயா அவர்களுக்கு வந்திருப்பதை இந்த மேடையிலே ரொம்ப மகிழ்ச்சியோடு நான் பாராட்டுகின்றேன். நோயாளிகளுக்கு செய்கிற உதவின்றது தலைமுறைகளை காப்பாற்றுகிற உதவி, மறந்துடாதீங்க. நோய் வந்துருச்சு, அதிலிருந்து மீண்டு வருகிற அளவு வசதி இல்லைன்ற உங்களுக்கு செய்கிற உதவி இருக்கு பாருங்க, உங்களுக்கு மன நிம்மதியை மாத்திரம் தராது, அது தலைமுறையை காக்கும் என்ற நம்பிக்கை நம்முடைய மண்ணுல உண்டு. அதே போலதான் வீடும். 50 குடும்பங்கள், உங்களுக்கு பல பேருக்கு வீடு என்பது ஒரு கனவாக கூட இருந்திருக்கலாம். ஒரு வீடு என்பது ஒரு கனவு தானே. அதனாலதான் கனவு இல்லம்னு சொல்லிதான் பல பிளாட் ப்ரமோட்டர்ஸ் விற்கிறாங்களே. ஒவ்வொரு இல்லமும் ஒரு கனவு. ஆனால் உங்களில் சில பேருக்கு, ஏன் பல பேருக்கு எய்த முடியாத கனவாக கூட அது இருந்திருக்கலாம். சாவியை வாங்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போய் உங்களுக்குன்னே, உங்களுக்கு யாரும் வெளியில போன்னு சொல்ல முடியாது, அடுத்த மாசத்துல இருந்து வாடகை ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது,
நாங்களே வீட்டை விற்கிறதா இருக்கோம், நீங்க வேற இடம் பார்த்துக்கங்கன்னு சொல்ல முடியாது. இந்த அச்சத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இது எனக்கே ஆன இடம் என்ற அபாரமான ஒரு நிம்மதியை சார் அவர்களும் ஜாய் அலுகாஸ் நிறுவனமும் கொடுத்திருக்கிறது. நீங்கள் பெறப்போகிற வீடுகளில் எல்லா நலன்களோடும் மன நிம்மதியோடும் ஆரோக்கியத்தோடும் நீங்கள் அனைவரும் வாழ்வதற்கான என்னுடைய பிரார்த்தனையை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 2 திருக்குறள் சொல்றேன்னு சொன்னேன். கவனமா இருந்தா நினைவுல இருக்கும். 2வது திருக்குறள் அதோடு நான் நிறைவு செய்கிறேன். மருந்தாகித் தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண் படின் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. மருந்து மரம்னு ஒண்ணு இருக்கும். வேப்ப மரம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதனுடைய எல்லா பார்ட்டுமே மத்தவங்களுக்கு உதவியா இருக்கும். அது பூவா இருக்கலாம், அது பழமா இருக்கலாம், பட்டையா இருக்கலாம். அது மாதிரி தான் மருந்து மரத்தினுடைய எல்லா பகுதியுமே மருந்தா இருக்கும். நல்ல உள்ளம் கொண்ட ஒருவனிடம் செல்வம் சேருகிற போது அது மருந்து மரம் மாதிரி இந்த சமூகத்துக்கே அது பயன்படும் என்று வள்ளுவர் சொன்னார். ஒரு மருந்து மரம் நம்முடைய வீட்டுல வளர்ந்தா எப்படி பல பேரினுடைய நோயை தீர்க்குமோ, பல பேரினுடைய கவலையை போக்குமோ, பெருந்தகையான் என்ற சொல்லை வள்ளுவர் பயன்படுத்துகிறார். நெஞ்சிலே கருணை உடையவர்னு அர்த்தம். நெஞ்சிலே கருணை உடைய ஒருவருக்கு இந்த மாதிரியான மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிற போது ஒரு சமூகமே பயன்படுகிறது. அந்த திருக்குறளுக்கு இலக்கணமாக இருக்கிற சாருக்கு திரும்பவும் என்னுடைய நன்றியை சொல்லுகின்றேன். நம்ம சுத்தி கொஞ்சம் பாருங்களேன். எங்க பாரு போர்ச்சூழல். ஒவ்வொரு நாளும் கெட்ட செய்தி தான் வருது. போனை திறக்கிறதுக்கே பயமா இருக்கு. பள்ளிக்கூடத்தின் மீது குண்டுகள் வீசப்படுகின்றன. இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லடா அப்படின்னு சொல்ற நாட்டுல எல்லாம் போய் விழுதுது. அடுத்த நிமிடம் என்பது கொஞ்சம் கூட நிச்சயமே அல்ல என்ற சூழலில் செய்திகளை வாங்கி கொண்டிருக்கிற நமக்கு இன்றைய தினம் ஒரு நல்ல தினம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. ஒருவர் 50 பேருக்கு வீடுகள் தரப்போகிறார் என்ற நல்ல செய்தியை கேட்கிற போது இன்னமும் இந்த மண்ணில் அறமும் தர்மமும் கருணையும் வாழ்கிறது என்ற நம்பிக்கையை நமக்குள்ளே திரும்பவும் துளிர் விட செய்திருக்கின்ற தலைவர் ஜாய் ஐயா அவர்களுக்கும் இந்த விஷயம் எதுவுமே வீட்டுக்காரன் அவனுடைய சப்போர்ட் இல்லாம பண்ண முடியாதுங்க. அவங்களுடைய உற்ற துணை இருந்தால்தான் மற்றவர்களுக்கு கொடுப்பது என்பது சாத்தியமாகும். அதனால் அந்த கருணை நெஞ்சத்துக்கு சொந்தமான திருமதி ஜாய் அவர்களுக்கும் இங்கே வந்து சிறப்பித்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் திரும்பவும் இந்த வீடுகளை பெறப்போகிற பயனாளிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். வணக்கம்.